நம்ம எல்லோரும் முடி வெட்ட போவோம். ஆனால் முடி வெட்ட போகும்போது கடையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க முடி வெட்டினதுக்கப்புறம் முடியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுனாலே நம்ம முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். பார்க்குறதுக்கே முன்னாடி இருந்த விட ரொம்ப டேமேஜாக இருக்கும். இதுவே நம்ம எல்லா மாதத்துலையும் ஒரு தடவை முடியை வெட்டிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி எப்போயுமே பண்ணும்போது ஒரு வருஷத்தில் 12 தடவை இந்த மாதிரி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுனால நம்ம முடி வந்து அதிகமாக ஹேர் லாஸ் ஆகும், டேமேஜ் ஆகும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நாறு மாதிரி இருக்கும். என்னோடய முடி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி க்ரீம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தேய்க்காமல் சும்மா முடியை கட் பண்ணுறதுக்கப்புறம் முடியை வந்து கரெக்டாக நிற்கிறதுக்காக அவங்க வந்து ஹீட் பண்ணுறதுனால தான். இந்த மாதிரி எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியே வருது, நல்ல ஹெல்த்தியான முடியை எப்படி கொண்டு வருது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முடி ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம இருக்கிற முடியை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அப்படி அதை ரிப்பீட் பண்ணி கட் பண்ணி திரும்ப ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி கட் பண்ணி திரும்ப ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம், ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் ஹேரை வந்து ஹீட் பண்ண வேணாம், எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கொடுங்க, அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி செட் பண்ண வேணாம், நானே செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஹீட் பண்ணி செட் பண்ணும்போது திரும்பவும் டேமேஜ் ஆயிரும். இதுதான் ஒரு வழி. அதுக்கப்புறம் 2வது வழி என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு பண்ணது. அவன் என்ன பண்ணான்னா, ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஆவணக்கெண்ணெய் இல்லாட்டி ஹேர் ஆயில், நேச்சுரல் ஹேர் ஆயில் தேய்ச்சி அதை வந்து இப்போது வளர்த்துட்ருக்கான். எப்படின்னா ஒரு 2-3 வாரத்துலேயே நல்லா முடி வளர்ந்துடும். அப்போ பெரிய பிரச்சனைலாம் இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அவனோட முடி ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு. இனி வந்து அவன் ஹேருக்கு அந்த மாதிரி ஹீட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டைல் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நானும் அப்படி பண்ணுறதா ஐடியா இல்லை. ஏன்னா என்னோடய முடியை வந்து முன்னாடி வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னோடய முடி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இனிமேல் நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். நான் மொட்டை அடிக்க போகிறதில்ல. நான் இப்போ 2வது சொன்ன விஷயத்த பண்ணால் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹேர் ஆயில் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வளரும்போது அந்த முடியை கட் பண்ணி வருவேன். இதுதான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நேச்சுரலாக இருக்கணும். அதுவும் இதை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஆயில், இந்த ஷாம்பு இதெல்லாம் கெமிக்கல் இல்லாத யூஸ் பண்ணி தான் இப்போ நான் பேக் ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ என்னோடய முடி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் இதெல்லாம் பண்ணதுனால தான். அப்போ இதனோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லாட்டி தலையில் வந்து அந்த மாதிரி ஒரு வேக்ஸ் மாதிரி அழுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கூட மொட்டை அடிக்கும்போது இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்புறம் கெமிக்கலாத ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஹேர் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது டேண்ட்ரஃப் இல்லாட்டி இந்த மாதிரி டேமேஜாக இருக்கும்போது நம்மளோட முடி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இல்லாமல் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் சொட்டையாகிறதுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வரும். இதுவே நம்ம வந்து இந்த மாதிரி கேர் பண்ணி வந்துட்டோம்னா நம்ம முடியும் டேமேஜ் ஆகாது. இதுவே இவங்க ஹீட் பண்ணி இழுத்து இப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்மளோட முடி ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வீண் பண செலவு அப்புறம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அப்போ எதுக்கு இதை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.